வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை இடையில் விடும் மாணவர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டு மாபெரும் சாதனை. பீகார், அசாம், ஹரியானா மாநிலங்களில் இடைநிற்றல் அதிகம் என மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு அறிவிப்பு. சி, டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. பத்து வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்கதையாகி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழக காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பெப்பர் ஸ்ப்ரே, எமர்ஜென்சி அலாரம் உள்ளிட்டவைகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அறிக்கை. திமுக அரசை குறை கூற காரணங்கள் இல்லாததால் ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் இன்றி அரசு செயல்பட்டு வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தினால்தான் நிதி வழங்குவோம் என மத்திய அரசு நிர்பந்திக்கவில்லை. எந்த மாநில அரசும் கூறாத குற்றச்சாட்டை தமிழக அரசு முன்வைத்துள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம். சேவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல, நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்ல. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாதா என தமிழக அரசுக்கு அண்ணாமலை சரமாரி கேள்வி. தமிழக அரசு வாங்கும் கடன் தொகையெல்லாம் எங்கே செல்கிறது என்றும் காட்டம். எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு எதிரான குற்றங்கள் 8.9% அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக அரசின் சிஸ்டம் கெட்டுவிட்டதாகவும் விமர்சனம். முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை, திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும் குற்றங்களை எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் ஆய்வு. பல்கலை பேராசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை. பிற்பகலில் பிரியாணி பிசினஸ், மாலையில் பாலியல் சீண்டல்கள் என ஞானசேகரன் அத்துமீறல். கொள்ளையடித்த படத்தில் பண்ணை வீடு வாங்கியதும் விசாரணையில் அம்பலம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரின் மொபைல் அழைப்புகளை ஆய்வுக்கு உட்படுத்திய சிறப்பு புலனாய்வு குழு. செல்போனில் இருந்த ஆபாச வீடியோக்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் வாட்ஸ்அப் சாட்டுகள் ஆய்வு. விளையாட்டு வீரர்களுக்கான விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. 4 பேர் கேல் ரத்னா விருது, 32 பேருக்கு அர்ஜுனா விருதுக்கு தேர்வு. தமிழகத்தை சேர்ந்த செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. தமிழக வீராங்கனை துளசிமதி, நித்யஸ்ரீ, மணிஷா, அபய்சிங் உள்ளிட்ட 32 பேர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வு.
பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. ஹாக்கி வீரர் ஹர்மன்பிரீத் சிங், பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோர் விருதுக்கு தேர்வு. கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட குகேஷ், துளசிமதி, மணிஷா மற்றும் நித்யஸ்ரீ உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் இருந்து சாதனை படைப்போர் எண்ணிக்கை வரும் காலங்களில் உயரும் என்றும் நம்பிக்கை. தேசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி வெற்றி. கேரளாவில் நடைபெற்ற 35வது சாம்பியன்ஷிப் போட்டியில் தொடர்ந்து 12வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். தேசிய வாழ்வீச்சு போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த பவானி தேவிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. பவானி தேவியின் வெற்றி பயணம் தொடர தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் நெகிழ்ச்சி பதிவு. கேல் ரத்னா விருது தன்னை மேலும் கடினமாக உழைக்கவும் நாட்டிற்காக பல விருதுகளை பெறவும் ஊக்குவிக்கும். விருது அறிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நிகழ்ச்சி. சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி தொடக்கம். ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் எடுத்து உற்சாகம். கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை. தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ரேவதி இன்ஃபோடெக் நிறுவனத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயவர்ஷினி என்ட்ரஸ்ட் நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஷாலினி பாலாஜி ஃபார்மாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். லாவண்யா இன்ஃபோடெக் நிறுவனத்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனிஷ் பெண்களின் முன்னேற்றத்திற்கு திமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாலின சமத்துவம் முக்கியமான ஒண்ணு. பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏற்கனவே அண்ணா காலத்தில, கலைஞர் காலத்தில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருந்தாலும் அதை தொடர்ந்து இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு அளிக்க சூரியமூர்த்தி மனுவை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு இன்றைய நிலையில் செயலற்று இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. சிபிஎம் பாலகிருஷ்ணனும் அறிக்கை விட்டுருக்காரு. சரி, நீ பார்த்தேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்ட்டு முன்கூட்டியே போராடுவதற்கு முன்னாலே கைது செய்யறாங்க. இந்த நடவடிக்கை திரும்ப பெறணும் அப்படின்றது மொத்தத்தில் தமிழக அரசு இன்றைய நிலையில் செயலற்று இருக்கிறது என்பதுதான் இதை காட்டுகிறது. மத்திய அரசு நிதியை கொடுக்காமல் கழுத்தை நெரித்து மிரட்டல் விடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிவிடுங்கள், எங்கள் பிள்ளைகளை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என பேட்டி. பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க. தயவுசெய்து இப்பயும் நான் சொல்கிறேன், அவங்க மூலமாக எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பார்த்துக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு இது இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்துக்கணும். தயவு செஞ்சு மாநில அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதாக எழுந்த புகாருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு. செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் கண்டனத்தை பதிவு செய்வதா என மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கண்டனம்.
ஹெச்ஓடிஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பது தொடர்பாக செய்தி வெளிவந்த நேற்றே மறுப்பு தெரிவிக்காதது ஏன்? அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி. தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக மகளிரணி மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி. கிடையாது. இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும். நம்ம நாட்டுல பயம் வர வரைக்கும், அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது. தமிழக அரசின் கல்வி திட்டத்திற்காக மத்திய அரசு வழங்கிய 44,000 கோடி எங்கே சென்றது? பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கேள்வி. எலெக்ஷன் டைம்ல இது 4 வருஷத்துல 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி எங்க இருக்கு? அதுக்கு பதில் கொடுக்க. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மாற்றம் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டம். பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் சரியாகிவிட்டதாகவும் விளக்கம். அவர் நீடுகிறார் என்ற பேச்சே இல்லை. அது அங்க பொதுக்குழுவிலே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். பனையூர் பாமக அலுவலகத்தில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை. இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமனம் செய்யப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த நிலையில் அதிரடி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமகவினர் போராட்டம். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் 2 மடங்கு அதிகரிப்பு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றும் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கேள்வி. தலைப்புல இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பெண் குழந்தைகள், நிறைய மகளிர் பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வரிசையில இதுலயும் யாராவது ஒரு பெண்ணு அவங்களா, அடுத்தது நாங்களா, அடுத்தது நாமா, அடுத்தது நீயா, அடுத்தது நானா அப்படின்ற கேள்வியோட எல்லா பெண்களும் முன் வந்து இந்த போராட்டத்தை போராடுவதற்குரிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். செயல்படுவது, அதனால் அரசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அணுகுவதாக தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும், அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் விருப்பம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. பெரும்பான்மை வந்ததாலேயே கூட்டணி கட்சிகளை மந்திரி சபையில சேர்க்கக்கூடாது என்பதுல எந்த நியதியும் கிடையாது. எல்லா கட்சிகளும் தான் இந்த டைம்ல நமக்கும் ஒரு கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று ஒரு நியாயமான.
சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கு. நடிகர் எஸ் வி சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்க வேண்டும். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா பறிமுதல். வடமாநில இளம்பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வயதான நபர்களை மாடு முட்டி தள்ளும் சிசிடிவி காட்சி வைரல். கடந்த 3 நாட்களில் மாடு முட்டி தள்ளியதில் 15 பேர் கால் மற்றும் கைமுறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை அருகே முள் படுக்கையில் நடனமாடியவாறு பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொன்ன பெண் சாமியார். மேளதாளம் முழங்க ஏராளமான பெண்கள் கும்மியடித்தும் நடனமாடியும் உற்சாகம். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா வரும் 13ஆம் தேதி தொடக்கம். சென்னையில் 18 இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் டி. களவம் அரசு தொடக்கப் பள்ளியில் உணவு சமைக்கும் போது சிலிண்டர் வெடித்து விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அடைத்த வீரர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 2024ஆம் ஆண்டு 1365 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை. தலைமுடி காணிக்கை, லட்டு விற்பனை மற்றும் பக்தர்களின் காணிக்கை மூலம் கிடைத்ததாக தேவஸ்தானம் தகவல். நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நிகழ்த்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலர்கள் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு புத்தாண்டு தினத்தன்று 2 லட்சம் பக்தர்கள் வருகை. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். தெலுங்கானாவில் தனியார் பொறியியல் கல்லூரி பெண்கள் விடுதி குளியல் அறையில் கேமரா பொருத்தப்பட்டதாக புகார். மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இணையவழி குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஆன்லைன் தளங்களில் வாட்ஸ்அப் முதலிடம். உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் தகவல். பெண்கள் முகம் மற்றும் உடலை மறைக்கும் வகையிலான புர்கா அணிவதற்கு சுவிட்சர்லாந்து அரசு தடை விதிப்பு. நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் தடையை மீறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியின் கேப்டனாக பும்ரா நியமனம். சிட்னியில் நாளை தொடங்க உள்ள டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்க உள்ளதாக தகவல். இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கேம் சேஞ்சர் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டது படக்குழு.